ஷூ போட்டே போகிறாங்க. குஜராத்திஸ் மாதிரி தமிழ் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்திஸ் வந்து ஆமையை வந்து ஒரு பெரிய ப்ராஸ்பரஸை நம்புவாங்க. அதே மாதிரி இவங்களும் கோல்டு பிளேட்டட் செராமிக் டாட்டாய்ஸ் இந்தியாவில் குஜராத்திஸ் ஆமையை நம்புகிற மாதிரி இவங்களும் வியட்நாமீஸ் வந்து ஆமையை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் ஒரே முகம்தான் இருக்குது. வேறு ஆளுங்களா இல்லை ஒரே ஆளையே தான் எல்லா இடத்துலையும் வச்சு கும்பிட்டுருக்காங்களா? இப்போ எப்படி நம்ம ஊரில் ஊருக்கு பிள்ளையார் கோயில் இருக்குது, எல்லா இடத்துலையும் பிள்ளையார் தான் இருக்கார். அந்த மாதிரி இவங்க எல்லா இடத்துலையும் இவரே தான் கும்பிட்றாங்களா இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் வேறு ஆள் இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. இங்கே யாருமே இல்லை. பின்னாடி ஒரு 1 2 3 4 5 கல்லறையில் வைக்கிறது கல் மாதிரி இருக்குது. அதை ஒருத்தர் ரொம்ப வேகமாக கும்பிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே என்னென்னா கோயிலுக்குள்ளார காலை தூக்கி வச்சு தான் உள்ளே வரணும், வாசப்படின்னு தனியாக கிடையாது. அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் இறக்கி போட்டிருக்காங்க, பாக்கி இடமெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. எதுவாக இருந்தாலும் காலை தூக்கி வச்சு தான் உள்ளே போகணும். அவ்வளோதான்ப்பா, இந்த ஒரு சைடை கவர் பண்ணோம்னா இது முடிஞ்சுது. கண்டினியூ அந்த பாத் அதில் என்ன பண்ண போகிறோம்? ஓகே, there the location is sufficiently vast and flat, the land sufficiently elevated and well exposed to there. Population is sheltered from inundations and floods. All is flourishing and prosperous. It is the most beautiful sight, bringing together men and riches coming from the 4 cardinal points. It is also an excellent capital for a royal dynasty to rule for 10,000 generations. ஸோ வியட்நாமோட அதான்ப்பா இது சிங்கிள் பில்லர் பக்கோடா பார்த்தவன் இந்த இதில் ஒரு ஹோச்சிமின்னோட சமாதிக்கு முன்னாடி இருந்தது சிங்கிள் பில்லர் பக்கோடா, அதான் இது. இப்போ அது படிக்கட்டு வச்சுட்டாங்க, முன்ன படிக்கட்டு இல்லாத போகிறது இருக்குது. ஓகே, 1225